எனக்கு ஓவியம் வரைகிறதுனா ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் இரவு நேரத்தில் என்னோட ஓவிய புத்தகத்தில் நான் எனக்கு பிடிச்ச ஓவியங்கள்லாம் வரைஞ்சிட்டு இருந்தேன். எனக்கு விலங்குகள், மரங்கள், அப்புறம் பெரிய அரண்மனைகள்லாம் வரைகிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வரையும் போது எனக்கு ஒரு யோசனை வந்தது. நான் வரைஞ்ச ஓவியங்களுக்கெல்லாம் உயிர் கிடைச்சா எப்படி இருக்கும்னு. நான் இப்படி யோசிச்சுட்டு இருக்கப்பவே என் டேபிளுக்கு கீழே ஒரு பளபளப்பான பொருள் தெரிஞ்சது. அது என்ன தெரியுமா? அது ஒரு மேஜிக்கல் பெயிண்ட் ப்ரஷ். அந்த பெயிண்ட் ப்ரஷ் பார்க்கறதுக்கே பிரகாசமாக தங்க நிறத்தில் இருந்தது. எனக்கு அந்த மேஜிக்கல் பெயிண்ட் ப்ரஷ் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால நான் உடனே நீல நிறத்தில் ஒரு சின்ன பறவையை வரைஞ்சேன். அடுத்து ஆச்சரியமான ஒரு விஷயம் நடந்தது. அது என்ன தெரியுமா? நான் வரைஞ்ச அந்த சின்ன பறவை உண்மையான பறவையாக மாறி பறக்க ஆரம்பிச்சது. அந்த பறவை என்னோட அறை முழுக்க சுற்றி வந்தது. அதோட இசை கூட கேட்கறதுக்கே இனிமையாகவும் இருந்தது. அடுத்து நான் இன்னும் நிறைய ஓவியங்கள் வரைகிறதுக்கு ஆர்வமானேன். உடனே நான் அந்த மேஜிக்கல் பெயிண்ட் ப்ரஷை எடுத்துட்டு வெளியில் ஓடி வந்தேன். வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களுக்கு கீழே ஒரு அழகான வானவில் வரைஞ்சேன். அந்த இரவு நேரத்தில் வண்ணங்கள் நிறைந்த வானவில்லை பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. அடுத்து நிறைய பட்டாம்பூச்சிகள் கூட வரைஞ்சேன். இரவு நேரத்தில் அந்த பட்டாம்பூச்சிகள்லாம் அழகாக பறந்தது. கடைசியாக ஒரு சின்ன குளம் வரைஞ்சேன். அந்த குளத்தில் இருக்க தண்ணியில் வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள்லாம் பிரதிபலித்தது. இப்போ என்னோட தோட்டமே ரொம்ப அதிசயமான இடமா மாறி இருந்தது. அப்போ மியாவுன்னு ஒரு சத்தம் கேட்டது. அதுதான் என்னோட பூனை டாம். அங்கே நடந்ததெல்லாம் டாம் ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தது. நான் உடனே டாமுக்காக ஒரு மீன் வரைய ஆரம்பித்தேன். ஆனால் நான் வரைஞ்சி முடிக்கிறதுக்குள்ள ஒரு காற்றடிச்சு என் கையில் இருக்கிற மேஜிக்கல் பெயிண்ட் ப்ரஷ் பறந்துருச்சு. அது காற்றுல ரொம்ப தூரம் பறந்து போயிடுச்சு. எனக்கு ரொம்ப கவலையாக இருந்தது. அப்போ உடனே நான் வரைஞ்ச அந்த நீல நிற பறவை வானத்தை நோக்கி உயரமாக பறக்க ஆரம்பிச்சது. திரும்ப வரும்போது என்னோட மேஜிக்கல் பெயிண்ட் ப்ரஷை எடுத்துகிட்டு வந்தது. அதை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அந்த குட்டி பறவைக்கு என்னோட நன்றியை சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் என்னோட அந்த மேஜிக்கல் பெயிண்ட் ப்ரஷில் ஒரு சின்ன இதயம் வரைஞ்சி அதில் நன்றின்னு எழுதி அந்த குட்டி பறவைக்கு கொடுத்தேன். நான் அன்னையிலிருந்து என்னோட அந்த மேஜிக்கல் பெயிண்ட் ப்ரஷை பயன்படுத்தி எல்லாரையும் என் படைப்பாற்றல் மூலிமா மகிழ்ச்சியாக வச்சுக்க ஆரம்பித்தேன். ஓகே செல்லக்குட்டீஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டாட்டா, பை பை, see you.